நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் பகுதி 3 பார்க்க போகிறோம். பகுதி 3 சட்ட மறுப்பு இயக்கம். பகுதி 3ல் சட்ட மறுப்பு இயக்கத்தை பற்றி முதல்ல பார்க்கலாம். சட்ட மறுப்பு இயக்கம்னா என்னென்னா, சட்டத்தை மீறுதல். ஆங்கிலேயர்கள் போட்ட எல்லா சட்டங்களையும் மீறுதல் தான் சட்ட மறுப்பு இயக்கம். சட்டமன்ற புறக்கணிப்பு, சட்டமன்றத்துக்கு உறுப்பினர்கள்லாம் போகலை. பள்ளி கல்லூரி புறக்கணிப்பு, ஆங்கிலேயர்கள் நடத்துகிற பள்ளி கல்லூரிகளுக்கு போகலை. உப்பு சட்டத்தை மீறுதல், இதுதான் ரொம்ப முக்கியம். தண்டி யாத்திரை. உப்பு சட்டம், உப்பு வரி போட்டாங்க. உப்பு தடையை மீறி உப்பு காய்ச்சறதுக்கு தடையும் போட்டாங்க. லிவர்பூல் உப்பு இறக்குமதி செய்யப்படுகிறது லண்டனில் இருந்து. ஸோ இங்கே உள்ள உப்பெல்லாம் காய்க்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போடுறாங்க. அதை மீறி உப்பு சட்டத்தை மீறி தண்டி யாத்திரை காந்தியடிகள் நடத்துகிறாரு. தண்டி யாத்திரை எப்போ நடக்குதுன்னா, மார்ச் 12 to ஏப்ரல் 6, 1930 குஜராத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரை பொடிநடையாக சென்று தண்டியில் உப்பு காய்ச்சுதல் அடையாளமாக சட்ட மறுப்பு இயக்கம். சட்டத்தை எதிர்த்ததன் அடையாளமாக தண்டியில் உப்பு காய்ச்சுதல். இதில் காந்தியடிகளோட பங்கு கொள்றவங்க யாரெல்லாம்னா, சரோஜினி நாயுடு அம்மையார். சென்னையில் அதே சட்ட மறுப்பு இயக்கம் தண்டி யாத்திரை நடக்குது. அதே மாதிரி உப்பு சத்தியாகிரகம் நடக்குது. அதை தலைமையேற்றவர் டி. பிரகாசம். வேதாரண்யத்தில் ராஜாஜி. அப்புறம் இதே டைமில் தான் வட்டமேசை மாநாடுகள் நடக்குது. முதல் வட்டமேசை மாநாடு 1930, இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931, மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932. வட்டமேசை மாநாடு எப்போவுமே நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தான் நடக்குது, லண்டனில் நடக்குது. மூன்று வட்டமேசை மாநாடுகளுமே லண்டனில் தான் நடக்குது. வட்டமேசை மாநாடுகளில் பங்கு பெற்ற கட்சிகள் எதலானா, இந்து மகாசபா, முஸ்லீம் லீக் மற்றும் சுதேச மன்னர்கள் வட்டமேசை மாநாட்டில் பங்கு பெறாங்க. காங்கிரஸ் பங்கேற்ற ஒரே மாநாடு இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு இல்லை, இரண்டாவது வட்டமேசை மாநாடு. மாற்றிடுவோம். காங்கிரஸ் பங்கேற்ற ஒரே வட்டமேசை மாநாடு இரண்டாவது வட்டமேசை மாநாடு. காந்தி அண்ட் இர்வின் ஒப்பந்தம் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுக்கு முன்பாக ஒப்பந்தம் போடப்பட்டது 1931. முதல் வட்டமேசை மாநாடு தோல்வியில் முடியுது. காந்தியடிகள் முதல் வட்டமேசை மாநாட்டில் பங்கு பெறல. ரெண்டாவது வட்டமேசை மாநாட்டுக்கு முன்னாடி இர்வின் ஐயா காந்திஜியை கூப்பிட்டு இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் நீங்கள் கண்டிப்பாக பங்கேற்றுக்கிடணும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா, கைது செய்த தலைவர்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை விடுறாரு. அப்போ எல்லா தலைவர்களும் விடுதலை செஞ்சுறாங்க. ஆனால் சட்டமன்றத்தின் மீது வெடிகுண்டு வீசிய பகத்சிங் ஐயா விடுதலை செய்யப்படவில்லை. இதனால ஒரு பெரிய சர்ச்சையாகுது. 1931 கராச்சி காங்கிரஸ் மாநாடு. அந்த மாநாட்டின் தலைவர் வல்லபாய் பட்டேல். அடிப்படை உரிமைகள் மீதான மாநாடு இதுதான். ஆங்கிலேயர்களை எதிர்த்து அடிப்படை உரிமைகள் மீதான மாநாடு, கராச்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1931. பகத்சிங்குக்கு தூக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது. வின்ஸ்டன் சர்ச்சில் இந்த டைமில் காந்தியடிகளை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு காந்தியடிகளை வின்ஸ்டன் சர்ச்சில் விமர்சனம் பண்ணுறாரு. அடுத்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். தாழ்த்தப்பட்டவருக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டப்போ பேசுகிறாங்க ஆங்கிலேயர்கள். அப்போ காந்தியடிகள் கோச்சிக்கிறாரு. அதாவது வகுப்பாரி பிரதிநிதித்துவம்னா என்னென்னா, தாழ்த்தப்பட்டவருக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கறது தான் வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தோட குறிக்கோள். அதை காந்தியடிகள் இது நான் கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சுறாரு. சட்டமறுப்பு இயக்கம் மீண்டும் ஆரம்பமாகுது. நிறுத்தி வச்சிருந்த காந்தியடிகள் நிறுத்தி வச்சிருந்த சட்டமறுப்பு இயக்கத்தை திரும்பி ஆரம்பிக்கிறார். எங்கன்னா எரவாடா சிறை, புனேக்கு பக்கத்தில் இருக்க எரவாடா சிறையில் ஆரம்பிக்கிறார். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் 1932 ஆகஸ்ட் 16 வெளியிடுறாங்க. இடங்கள் ஒதுக்கீடு. தாழ்த்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் பொருட்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் அவர்களால் ஆகஸ்ட் 16, 1932 வெளியிடப்படுகிறது. காந்தி இதுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்காரு. காந்தியடிகள் இதுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்காரு. 9 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்காரு. அம்பேத்கர் ஐயா காந்தியடிகள் உயிரிழந்துடக்கூடாதுன்னு பயந்து போய் காந்தியடிகளை போய் சந்திக்கிறாங்க. அவங்க நம்ம கேட்டது 71 இடங்கள் தான். ஆனால் காந்தியடிகள் அதுக்கு பதிலாக 148 இடங்களில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ உடனே பூனா உடன்படிக்கை காந்தியடிகளுக்கும்
காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே கையெழுத்தாகுது. ஸோ நீங்கள் வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை கைவிடுங்க, அதை நான் அந்த ரிசர்வேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு காந்தியடிகள் அம்பேத்கர்கிட்ட சொல்கிறாரு. அம்பேத்கரும் ஒத்துக்கிறாரு. காந்தியடிகளோட உயிரை காக்கும் பொருட்டு அம்பேத்கரும் ஒத்துக்கிறாரு. ஸோ 1932ஆம் ஆண்டு பூனா உடன்படிக்கை கையெழுத்தாகுது. ராம்சே மெக்டொனால்டு இந்த உடன்படிக்கைக்கு சம்மதம் தெரிவிக்கிறார். வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கொடுக்க சம்மதிக்கிறாரு. 1935 ஒரு சட்டம் வெளியிடப்படுவது. அதில் தாழ்த்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடுகள் இல்லை. அதை தொடர்ந்து வந்த சட்டம். மற்றவர்களுக்கு இடஒதுக்கீடுகள் இருக்குது. தாழ்த்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு இல்லை, ஆனால் மற்றவர்களுக்கு இடஒதுக்கீடுகள் இருக்குது. இதை தொடர்ந்து வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிடப்படுகிறது. 1933ஆம் ஆண்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுகிறது. ஆண்டு 1933. இதன் கூறுகள், வெள்ளை அறிக்கையின் கூறுகள் என்னென்னா, மத்தியில் கூட்டாட்சி, சுதேச மன்னர்கள் இதை ஒத்துக்கொள்ளவில்லை. மத்தியில் இரட்டை ஆட்சி, மாகாணங்களில் 2 துறைகள், சுயாட்சி வழங்கப்பட்டது வெள்ளை அறிக்கை மூலமாக. காங்கிரஸ் இதுக்கப்புறம் 1930 தேர்தலில் பங்கு பெறாங்க. கூட்டாட்சி நீதிமன்றமும் ஏற்படுத்தப்பட்டது. ஃபெடரல் கோர்ட். ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது. 1934 கொண்டு வந்த சட்டத்தின்படி 1930 அதுக்கப்புறம் ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது. அடுத்து மத்திய பட்டியல் மற்றும் மாநில பட்டியல் பிரிப்பு. மத்திய பட்டியலையும் மாநில பட்டியலையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. நேரு இதை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. அடிமைகளின் சாசனம் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு ஐயா இதை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. 7 மாகாணம் தனித்தும் 1 மாகாணத்தில் கூட்டாட்சி முறையிலும் காங்கிரஸ் அப்போ பதவியில் இருக்காங்க. வாரதா கல்வி திட்டம் கொண்டு வராங்க. மகாத்மா காந்தி அடிகோல். வாரதா கல்வி திட்டத்திற்கு அடிகோல் இட்டவர் மகாத்மா காந்தி. அடுத்து 1938 ஹரிப்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாடு. அந்த மாநாட்டின் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தேசிய திட்டக்குழு அப்போ இருக்குது. அப்போதைய தேசிய திட்டக்குழுவின் தலைவர் ஜவஹர்லால் நேரு. அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. காரணம் 2ஆம் உலகப் போர். 1939ஆம் ஆண்டு முதல் 1945ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 2ஆம் உலகப் போரின் காரணமாக நேரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. அடுத்து இந்திய வீரர்கள் பங்கேற்பு. இந்திய மத்தியில் ஆள்ற காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கலந்துரையாடாமலே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்திய வீரர்கள் 2ஆம் உலகப் போரில் பங்கு பெறுவார், இங்கிலாந்துக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கோபமடைஞ்ச காங்கிரஸ் அரசு ராஜினாமா பண்ணுது. 8 மாகாணங்கள்லையும் ராஜினாமா பண்ணுறது. காங்கிரஸ் ராஜினாமா பண்ண இந்த நாளை முஸ்லீம் லீக் விடுதலை நாளாக கொண்டாடுது. என்னைக்குன்னா டிசம்பர் 22. அப்போ முஸ்லீம் லீக் அதை விடுதலை நாளாக கொண்டாடுது. முகமது அலி ஜின்னா தான் அதை முன்மொழிந்தவர். விடுதலை நாளாக முன்மொழிந்தவர் முகமது அலி ஜின்னா. 1940 லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடக்கு. அப்போ தனிநாடு கோரிக்கையை முகமது அலி ஜின்னா தனிநாடு கோரிக்கை கேட்குறாரு. அடுத்து திரிபுரா காங்கிரஸ் மாநாடு. சுபாஷ் சந்திர போஸுக்கும் பட்டாபி சீதாராமையா ஐயாவுக்கும் தலைவர் பதவிக்கான போட்டி நடக்குது. காந்திஜி சார்பில் பட்டாபி சீதாராமையாவும் எதிர்த்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவும் நிற்கிறாங்க. நேதாஜி தான் வெற்றி பெறாரு. பட்டாபி சீதாராமையா தோல்வி பெறாரு. காந்தியடிகள் கோச்சிட்டு மாநாட்டை விட்டு வெளிநடப்பு செய்கிறாரு. நேதாஜி காந்தியடிகள் கோச்சிக்கிட்டதுனால பதவியை ராஜினாமா பண்ணுறாரு 1939ஆம் ஆண்டு. நேதாஜி திரும்ப அதிலேருந்து பிரிஞ்சு ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. 2ஆம் உலகப் போர் டைமில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் வச்சுருக்காங்க. காந்திஜி, நேருஜி, நேதாஜி 3 பேரும். நேதாஜி இந்த டைமில் நம்ம போர் தொடுக்கணும் இங்கிலாந்து கவர்மெண்ட் மேலே அப்படிங்கிறாரு. இவங்க 2 பேரும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஸோ வெவ்வேறு கருத்துக்கள் அந்த டைமில் 3 பேர் மத்தியிலையும் இருக்குது. காந்திஜி, நேருஜி அண்ட் நேதாஜி.